இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல வரும் பொழுது இப்படி வரும். ஏன்னா இதுக்கு 20 போட்டுட்டோம் இல்லையா. அடுத்த லக்னம் 2ஆம் பாவம் எதுல வருது? 10 டிகிரி 00 11 அதுல வந்து 2வது டிகிரி வந்து உருவாகுது. 2ஆம் பாவத்தோட டிகிரி உருவாகுது. இது முதல் பாவம், இது 2ஆம் பாவம். இது துலாம்ல 10 டிகிரியும் விருச்சிகத்துல 20 டிகிரியும் சேர்ந்தது முதல் பாவம், லக்ன பாவம். 2ஆம் பாவம் என்பது விருச்சிகத்துல 10 டிகிரியும், அடுத்து வந்து தனுசு, அடுத்த வீடு தனுசு இல்லைங்களா, அந்த தனுசுல 20 டிகிரியும். இப்போ இதுதான் 2ஆம் பாவம். இந்த ஜாதகருக்கு சொல்றது எப்படி சொல்லணும்? இது முதல் பாவம், லக்ன பாவம், முதல் பாவம் 30 டிகிரி, 2வது பாவம் இது விருச்சிகத்தையும் தனுசையும் சேர்ந்தது 2வது பாவம் அப்படின்னு சொல்லி இத மாதிரி பிரிக்கணும். இப்படித்தான் லக்ன புள்ளி பிரியும். இதை வச்சுதான் நம்ம வந்து இது முதல் லக்னம், இது 2வது லக்னம், இது 3வது, இது 4வது பாவம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கணுமே கண்டி நம்ம வந்து இத மாதிரி பிரிக்க கூடாது. இப்போ இது துலாம் லக்னத்துல விழுந்துச்சு இல்லையா, துலாம் லக்னம் 1ஆம் பாவம், 2ஆம் பாவத்துல விருச்சிகம், 3ஆம் பாவம் தனுசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி பொதுத்தன்மையாக நம்ம வந்து ஒரு ஜாதகத்தை பிரிச்சு நம்ம பயனை எடுக்கக்கூடாது, பலனை எடுத்து பேசக்கூடாது. இது வந்து பொதுவானது, கால சக்கரத்தின்படி இது வந்து உலகத்துக்கே இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் ஒரு பொதுவான ஒரு சார்ட் வந்து இது. சரிங்களா? இதுலதான் வந்து இப்ப எல்லாரும் ஜோதிடர்கள்லாம் சொல்றாங்க இல்லையா, ராசி பலன், நட்சத்திர பலன், வார பலன், வருட பலன் எல்லாமே சொல்றாங்க இல்லையா. இது எல்லாமே இத பேஸ் பண்ணிதான் அவங்க சொல்றாங்க. இப்ப இத பேஸ் பண்ணி நம்ம பலன் சொல்லும் பொழுது நமக்கு தனி ஜாதகம், தனி பாவங்கள் இருக்குது இல்லையா. நம்ம எந்த பாவத்துல இருக்கிறோம், நமக்கு அந்த பாவங்கள் வேலை செய்யுதா, எந்த மாதிரி பலன்களை கொடுக்க போகுது, அதுல என்னென்ன மாதிரி கிரகங்கள் இருக்கு, அது எந்த லக்ன புள்ளியில விழுந்திருக்கு அப்படின்னு இத்தனையும் நம்ம ஆய்ந்து அதுக்கப்புறம் பாவ தொடர்புகள், உபாதிபதி, உபோபாதிபதி, இப்போ வந்து நட்சத்திர அதிபதி மட்டும்தான் நான் கண்டுபிடிச்சேன். அதுக்கு அடுத்து உபாதிபதி, உபோபாதிபதி எல்லாமே நம்ம டிகிரி சுத்தமாக கணித்து அதுக்கப்புறமா ஒரு ஜாதகத்தை நம்ம எடுக்கும் பொழுதுதான் அந்த பாவம் எந்த மாதிரி வேலை செய்யும், அந்த ஜாதகர் எந்த மாதிரி குணநலன்களை இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி எடுக்கிறது தான் இந்த கேபி உயர்கணித சார ஜோதிடத்தின் முறையாகும். இதை நமக்கு கற்றுத்தந்தவர் நம்மளுடைய குருநாதர். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி பாவங்களை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது லக்ன புள்ளி, உயிர் புள்ளி எங்க விழுந்தது, அந்த குழந்தை பிறக்கும் பொழுது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அது வந்து துலா லக்னத்துல 10 டிகிரியில விழுந்தது. ஆனா சுவாதி நட்சத்திரத்துல விழுந்தது. அது ராகுவோட தன்மையோட அந்த ஜாதகர் பயணிக்கிறார் அப்படின்னு ஒரு பேசிக்கா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்.